நான் உங்க நாகராஜ். காரணம் புரியாத தடைகள் என்னோட வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. நான் எதை செய்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியல. இப்படி புலம்புறவங்களுக்கு தீர்வா சித்தர்கள் சொன்ன ஒரு பரிகார முறை இருக்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை செய்துகிட்டு இருக்காரு. சித்தர்கள் உருவாக்கி பயன்படுத்திக்கிட்டு வந்த அந்த பரிகார முறைக்கு பின்னால ஏராளமான அமானுஷ்ய விஷயங்கள் சொல்லப்படுது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சாமி சிலைகளைப் போல் மனித உடலுக்கும் அபிஷேக ஆராதனை. சித்த ரகசியத்தின் நேரடி காட்சிகள். பரிகார பூஜை பண்ணாரு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு நான் முடிச்சது மட்டும்தான் தெரிஞ்சது. அபிஷேகம், ஆராதனை இது எல்லாம் கோயில இருக்கிற சாமி சிலைகளுக்கு செய்யப்படுபவை. தெய்வீக தொடர்புடைய இந்த அபிஷேக ஆராதனைகளை மனிதனோட உடலுக்கு செய்யும் போது உள்ள இருக்கிற ஆன்மா தெய்வீக நிலையை அடையும்னு சித்தர்கள் தங்களோட நூல்கள்ல சொல்லி இருக்கிறதா இளங்கோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அந்த அபிஷேகங்களை செய்தா காரிய தடைகள், முற்பிறவி வினைகள், வாழ்க்கையில முன்னேற்றம், இப்படி பல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற கன்னிவாடிங்கிற ஊர்ல தான் இந்த வித்தியாசமான அபிஷேக ஆராதனை நடத்தப்படுது. அதை பார்க்கத்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். ஊரை விட்டு தள்ளி தென்னந்தோப்பு இருக்கிற இடத்துல இளங்கோவினுடைய வீடு அமைஞ்சிருக்கு. மனித உடலுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். பிரணவஜி இளஞ்சித்தர் பீடம்னு இந்த இடத்துக்கு பேரு வச்சிருக்காரு இளங்கோ. உள்ள போனதும் ஒருத்தர் மருந்து தயாரிக்கும் வேலையில ஈடுபட்டிருந்தாரு. இவர்தான் இளங்கோ. என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டு அவரோட பேச தொடங்கின. இவங்களுடைய குடும்பம் பரம்பரையா சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போன அபிஷேக முறைகளை பின்பற்றிக்கிட்டு வராங்க. மனிதனோட உடம்புக்கு செய்யப்படுற இந்த அபிஷேக முறைகளுக்கு பின்னால நிறைய தத்துவார்த்தமான சூட்சமங்கள் அடங்கியிருக்கு. இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற துன்பங்கள், நோய்கள் இது எல்லாம் முன்ஜென்மத்தோட விளைவுகள். எல்லா வாய்ப்புகள் இருந்தும் முன்னுக்கு வர முடியல. எந்த காரியத்தை செஞ்சாலும் தடை ஏற்படுது. எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்ல. இப்படி பல பிரச்சனைகளை நாம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாம் நம்மோட முன்ஜென்ம தொடர்புடையவை. இந்த பிரச்சனையை தீர்க்க சித்தர்கள் ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை செஞ்சா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும். அத பரிகாரம்னு சொல்றாங்க. சித்தர்கள் சொன்ன அந்த அபிஷேக முறைகளை நம்மோட உடம்புக்கு செய்யும் போது நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தன்மை வெளியே வந்து முன்ஜென்ம கர்ம வினைகளை அழித்து வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கும் இந்த அபிஷேக முறைகளை தான் இளங்கோ செய்து காட்ட போறாரு. பிரிவிக்கடன் முற்பிரிவில் என்ன இருந்தேன், அது இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குது? ஏதோ எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு, ஆனால் ஏதோ எனக்கு மாற்றமே வரல, அடுத்த லெவலுக்கு நான் போக முடியல அப்படிங்கிற போராட்டம். அது வினைப்பேன் முற்பிரிவி. அதுக்கு ஒரு அபிஷேக முறை இருக்கு. அது என்ன அபிஷேகம்? அது உலர்ந்த மூலிகைகளை கொண்டு, காய்ந்த நல்ல உலர்ந்த மூலிகை, அதுக்குன்னு பக்குவப்படுத்துகிறோம். உலர்ந்த மூலிகைகளை கொண்டு அந்த உடம்புல சில வார்த்தைகளை சொல்லி, அது சத்தமாக மட்டும் சொல்ல மாட்டோம். நான் அமைதி அது மேலே போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உணர்வு ஃபீல் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போன பரிகார முறைய 3 விதங்கள்ல செய்யறாங்க. காய்ந்த மூலிகைகள், பச்சை மூலிகைகள், வாசனை திரவியங்கள், இப்படி நிறைய தெய்வீக அம்சம் பொருந்திய பொருட்களால உடம்புக்கு அபிஷேகம் செய்யப்படுது. பிரச்சனைகளின் தன்மைகளை பொறுத்து இந்த அபிஷேக முறைகள் தேர்ந்தெடுக்கப்படுது. மூலிகைகளால அபிஷேகம் செய்யறதால எப்படி நம்மோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா தெய்வீக நிலையை அடையும்னு சந்தேகம் எனக்குள்ள வந்தது. இதற்கான விடைய இளங்கோவன் பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கோயில இருக்கிற சாதாரண கற்சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யறதன் மூலமா அதுக்கு தெய்வீக தன்மையை கொடுக்க முடியுது. அதே மாதிரி நம்மோட உடலுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர முடியும்னு சொல்றாரு இளங்கோ. சித்தர் சொன்ன மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல சில அபிஷேக முறைகளை பண்ணு. ஒரு சாதாரண ஒரு கல் ஒரு 10 அபிஷேகத்தை 16 அபிஷேகத்தை பண்ணி உயிர்த்தன்மை இல்லாத ஒரு கல்லை தொடர்ந்து எலுமிச்சம்பழம் குத்தி தேங்காய் உடைச்சி பலியிட்டு ஆடு வெட்டி மாடு வெட்டி கோழி வெட்டி உயிர்னு என்னென்னத்தை பூரா வெட்டி கொண்டு அதுக்கு உயிர் கொடுத்தா நம்ம கொடுத்து ஏற்றுறாங்க பார்த்தீங்களா. டெய்லி திரிகால பூஜை சுவாமிக்கு, வருஷம் ஒரு முறை கும்பாபிஷேகம், 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாமாங்கம், 60 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கோயிலை புதுப்பிக்கணும். ஏன்னா கடவுள் அப்போ தான் குடியிருப்பார். இதில் மந்திர வகுப்பில் வரும். அப்போ தனி மனுஷனுக்கு இதை செய்யணும். ஏன்னா நீங்கள் 100 வருஷம் வாழ்ற ஒரு உயிரினம். பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல் இங்கு அபிஷேகம் செய்யப்படுது. காட்டுல இருந்து பச்சை மூலிகைகளை கொண்டு வந்து செய்யப்படுற அபிஷேகத்துக்கு பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கு.
பில்லி சூனியம், ஏவல் இது மாதிரியான மாந்திரீக தாக்குதல்களால பாதிப்படைஞ்சவங்க உடம்புல ஒவ்வொரு செல்களையும் பில்லி சூனியத்தோட தாக்குதல் இருக்கும். பச்சை மூலிகையை கொண்டு செய்யப்படுற அபிஷேகத்தின் மூலமா அதை சரி செய்ய முடியும்னு தீவிரமா நம்புறாரு இளங்கோ. பில்லி சூனிய ஏவல்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் உடம்புல வந்து உள்ள எந்த பகுதியில் போய் சேருது நீ கேள்விப்பட்டாலும் சொல்லுங்க. பில்லி சூனிய ஏவல் வைக்கிறான், எடுத்து செய்கிறான்னு எல்லா பேரும் இன்னைக்கு நவீன விஞ்ஞானம். சந்திராயனுக்கு ராக்கெட் போனாலும் இதை மட்டும் மனுஷன் விட மாட்டேங்கிறான். அப்போ அந்த உடலில் எந்த பகுதியில் அது ஏவப்பட்ட அந்த கான்செப்ட் இருக்குது தெரியலையே. மொத்த உடலுக்கு தான் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஏவல் பண்ணிட்டா அப்படிங்க, அந்த வீட்டை முடக்கி வச்சிருச்சு. வீட்டு எந்த பகுதியில் இருந்துச்சு அது? பிரெயின் பாதிக்குமா ஏவல் பில்லி சூனியம் பண்ண? ஒவ்வொரு செல்லுலையும் நுழைஞ்சிரும். கோடானு கோடி செல்கள் ஆனது உடம்பு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளே நுழைஞ்சிரும். ஒவ்வொரு செல்லு செயலுக்கு பண்ணிடும். ஒவ்வொரு செல்லு தூங்க வச்சிடும். அந்த செல்களை ரிப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த அபிஷேக முறை, பரிகார முறை, அபிஷேக முறை. இளங்கோ சொல்லிக்கிட்டு இருந்த அபிஷேக முறைகள் இது வரைக்கும் யாரும் எங்கேயும் கேள்விப்படாத புது கான்செப்ட். சித்தர்கள் பயன்படுத்திட்டு வந்த இந்த முறையை இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். உடலுக்கு செய்யப்படுற அபிஷேக முறைகள் நம்மோட எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கிறதா இவர் சொல்றது வித்தியாசமா இருக்கு. அபிஷேகங்கள் நடக்கும்போது என்ன விதமான மாற்றங்கள் நடக்குது, அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு நேரடியா களத்துல இறங்கி தெரிஞ்சுக்க நான் முடிவு செஞ்சுட்டேன். இந்த பரிசோதனையில என்னோட உடலை ஈடுபடுத்த போறேன். பச்சை மூலிகைகளால செய்யப்படுற அபிஷேகத்துக்காக ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மூலிகைகளை தான் பயன்படுத்தணுமா. அதுக்காக தினமும் பக்கத்துல இருக்கிற மலைக்கு போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வராங்க. எனக்கு நடத்தப்படுற அபிஷேகத்துக்கு தேவையான மூலிகைகளை கொண்டு வருவதற்காக நானும் இளங்கோவனோட பக்கத்துல இருக்கிற கன்னிவாடி மலைக்கு வந்தேன். இங்க இருக்கிற மூலிகைகளை சாதாரணமா பறிக்க முடியாது. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, அதன்படிதான் செய்ய முடியும்னு விலகிக்கிட்டு வந்தாரு இளங்கோ. இப்போ நம்ம இந்த அபிஷேக முறைகள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து மூலிகைகள் கொண்டு அபிஷேகம் பண்ணுறதுக்காக மூலிகை சேகரிக்க வந்திருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஜீவனுள்ள மூலிகைகள் இப்படி அடர்ந்த வனத்துக்குள்ளே பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படுது. அதை நம்ம எடுத்து தான் பயன்படுத்துகிறோம். அப்போது திடீர்னு உடனே வந்துட்டாங்க, உடனே எடுத்து கையாண்டு பயன்படுத்த முடியுமா? அது அப்படி கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மூலிகை சேகரிக்கணும். சேகரிக்கிறக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரணும். அந்த ஒவ்வொரு மூலிகை சில வார்த்தைகள் இருக்குது. காப்பு கட்ட சொல்லு, ஜீவ மூலிகை, ஜீவ மந்திரம் சொல்லணும். அப்போ எடுத்து செஞ்சது உயிர்த்தன்மையாக இருக்கும். அதை எடுத்து உடனே அது அப்படி பண்ண வேண்டாம். அதோட சத்து, சாரம், வீரியம் பவறதுக்கு மனுஷ உடம்புல பிரயோகம் பண்ணணும். என்ன ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இளங்கோ சில சீக்கிரட்டான மூலிகைகளை பறிச்சுட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் மலையில இருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகளை ஒரு கூடையில உருவி வச்சாரு. அபிஷேகம் நடக்கிறதுக்கான எல்லா மூலிகை பொருட்களும் தயார் நிலையில இருந்தது. நான் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தயாரா இருந்தேன். அங்க வைக்கப்பட்டிருந்த கிண்ணத்துல 108 மூலிகைகளை அரைத்த பொடி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பொடிய அங்க இருந்த குடத்து தண்ணீர்ல கலக்கி அபிஷேகம் செய்ய போறதா இளங்கோ சொல்லி இருந்தாரு. இப்படி செய்யறதன் மூலமா பில்லி சூனியம், ஏவல் மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து மீள முடியும்னு சொல்றாரு இளங்கோ. முதல்ல வந்து ஒரு உடம்புக்குள்ள இந்த பில்லி, சூன்யம், ஏவல், வைப்பு, மாரணம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உடல் ரீதியாக தான் சுத்தம் பண்ணணுங்கிற சித்தர் சொன்ன விஷயம். அதுக்கு வந்து அதிசயமான ஜீவனுள்ள 108 விதமான வாசனை திரவியங்கள் உள்ள மூலிகைகளை பவுடராக்கி பொலியாக மாற்றி இந்த உடம்புல அபிஷேகம். அது எதால் பண்ணோம்? 108 விதமான மூலிகைகளை பவுடராக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் 108 மூலிகை. ஆமாம், 108 விதமான மூலிகைகளை பவுடராக்கி வாசனை திரவியமாக இருக்கும். ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்ல மனோகரமாக சுகந்த மனமாக இருக்கும். நிச்சயமாக அதை என்ன பண்ணணும், இது மனித உடம்பு அதிசயமான சொன்னி பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல வலம்புரி சங்கலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வலம்புரி சங்கால் உங்களுக்கு இதில் தண்ணியில் கலந்து வச்சு, இது நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இதில் கலந்து வச்சு இதை அப்படி ஊற்றி ஒரு வார்த்தையை சொல்ல உடம்பு கழிவுகள் அப்படி கழிவு வெளியேற்றணும். பில்லி சூனியாவில் உடனே வெளியேறப்படும். மனித உடம்பு நவகிரகங்களால் கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தியோடு கட்டுப்பட்டு இயங்குகிற ஒரு அற்புதமான படைப்பு. அப்போ அந்த உடம்புக்குள்ள வந்து நவகிரகங்களுடைய ஆதிக்கம் வரும்போதெல்லாம் அந்த உடம்பு கழுவணும். ஏகசஷ்டி அச்சரம் மந்திரம் லகு சித்தி பிரதாயகம் ஏகசஷ்டி சதம் குர்யாஜபம் மந்திரஸ்ய சித்தியே. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும்.
ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில இருக்கேன். சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து தெய்வீக தன்மை கொடுக்கறது போல நம்ம உடம்புக்கும் அபிஷேகம் செஞ்சா நமக்குள்ள இருக்கிற தெய்வீக தன்மையை உணரலாம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உட்காருவதற்காக போட்டிருந்த பலகையில தியானம் செய்யறது போல கண்களை மூடி உட்கார்ந்தேன். மூலிகை பொடி கலக்கப்பட்ட தண்ணீரை வலம்புரி சங்குல நிரப்பி சாமிக்கு செய்யற மாதிரி எனக்கு அபிஷேகம் செய்ய தொடங்கினாரு. அந்த தண்ணீர் என் மேல பட்டதும் உடம்பு சிலிட்டு போச்சு. அதோட தண்ணீர்ல கலக்கப்பட்ட மூலிகைகளோட வாசனை மூக்கு வழியா மண்டைக்குள்ள ஏறிக்கிட்டு இருந்தது. 108 மூலிகைகள் கலந்த அந்த தண்ணீரை மந்திரங்களை சொல்லிட்டு என் மேல அபிஷேகம் செய்துகிட்டு இருந்தாரு இளங்கோ. षष्ठी अक्षरं मन्त्रं लघुसिद्धिप्रदायकम् ஏகசஷ்டி சதம் குர்யாஜ்ய. இப்படி செய்யறதன் மூலமா பில்லி சூனியம் ஏவல் மாதிரியான மாந்திரீகத்தின் மூலமா ஏற்பட்ட பாதிப்புகள் கழிவு மாதிரி என்னோட உடலை விட்டு போயிடும்னு சித்தர்கள் எழுதி வச்சிருப்பதா இளங்கோ சொல்றாரு. உடம்போட ஒவ்வொரு பகுதியிலையும் மூலிகை தண்ணீர் படும்படியா எனக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இப்போ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நானே ஒரு சித்தரான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய சித்தர்களை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினதால தான் இப்ப எனக்கே இப்படி ஒரு அபிஷேகம் நடக்குதோன்னு கூட ஒரு நிமிஷம் நினைக்க தோணுச்சு. கண்களை மூடி இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு புதுவிதமான உணர்ச்சியை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். உடலுக்குள்ள இருந்த ஏதோ சில பாரங்கள் நீங்கின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. மூலிகை தண்ணீர் அபிஷேகம் முடிஞ்சது. கண்களை மூடி ஏதோ மந்திரங்களை உச்சரிச்சபடி என்னோட தலையில பூக்களை தூவி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இளங்கோ. விரல்களால சில முத்திரைகளை பிடிச்சபடி மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நேரம் ஆக ஆக எனக்குள்ள ஏதோ சில மாற்றங்கள் நடக்கிறத என்னால உணர முடிஞ்சது. இப்போ மூலிகை அபிஷேகம் நடந்தது. அவர் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏதோ என்னை விட்டு ஒரு விலகின மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. மூலிகை தண்ணீர் அபிஷேகம் முடிஞ்சது. அடுத்து இப்போ பச்சை மூலிகையால ஒரு அபிஷேகம் நடக்கவிருக்கு. ஏற்கனவே நாங்க போய் மலையில இருந்து எடுத்துக்கிட்டு வந்த பச்சை மூலிகைகள் தயாரா இருந்தது. கூடையில இருந்த மூலிகை இலைகளை எடுத்து உட்கார்ந்திருந்த என் மேல ஒவ்வொரு மூலிகையா போட தொடங்கினாரு இளங்கோ. ஒரு கட்டத்துல மூலிகைகளால முழுமையா மூடப்பட்ட நிலையில நான் இருந்தேன். என்னோட நெத்தில இளங்கோ தன்னோட விரலால அழுத்தி சில மந்திர உச்சாரணங்களை செஞ்சாரு. இனம் புரியாத ஒரு அமைதி என் உடம்பு முழுசும் பரவ தொடங்குச்சு. எனக்குள்ள நடந்துட்டு இருந்த அந்த மாற்றங்களை எல்லாம் இப்போ என்னால வார்த்தைகளால விவரிக்க முடியல. பச்சை மூலிகை இலை அபிஷேகம் முடிஞ்சது. அடுத்து எனக்கு பூக்களால அபிஷேகம் செய்ய தொடங்கினாரு. இதை செய்யும் போது வழிபாட்டுக்குரிய கடவுளாகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. சித்தர்கள் கண்டுபிடிச்சு பயன்படுத்தின இந்த அபிஷேக முறைகளுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. பஞ்சபூதத்தாலான நம்மோட உடம்புல ஏதாவது ஒரு சக்தி குறையும் போது அது நம்மோட உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது. அதே போல நவ கிரகங்களோட தன்மைகளும் நம்மோட வாழ்க்கையிலையும் உடம்புலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் சக்தி படைத்தவை. 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அடுத்து ஒரு வித்தியாசமான பரிகாரத்தை இப்ப எனக்கு செய்யவிருக்காரு இளங்கோ. இந்த கிரக நிலைகள் ராசி சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, நடப்பில் குரு பேஜ் சரியில்லை, சனி பேஜ் சரியில்லை, இந்த மாதிரி விஷயம் உள்ளவங்களுக்கு எல்லாமே
உடலில் சில கடவுளுக்கு சனி பயிற்சி வரும்போது கிரக நிலை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கோயிலை கூட சாத்தி வச்சுருவாங்க. அந்த கதிரில் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. மனித உடம்பு நவகிரகங்களால் கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தியோடு கட்டுப்பட்டு இயங்குகிற ஒரு அற்புதமான படைப்பு. அப்போ அந்த உடம்புக்குள்ள வந்து நவகிரகங்களுடைய ஆதிக்கம் வரும்போதெல்லாம் அந்த உடம்பு கழுவணும். நம்மோட உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத இந்த சூட்சம சக்கரங்கள் தான் நம்மோட எனர்ஜி லெவலுக்கு காரணமா சொல்லப்படுவதுண்டு. இதுல ஏதாவது பாதிப்பு வரும்போது நம்மோட உடல்ல அது எதிரொலிக்கும். நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பலர் சக்ரா கிளென்சிங்னு இந்த சக்கரங்களை சுத்தப்படுத்துறத ஏற்கனவே பல முறை பார்த்தது உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும். மாயன் செந்தில்குமார் அதையெல்லாம் ஒரு வீடியோவா நமக்கு காட்டியிருந்தாரு. சுரேகா கோத்தாரியும் இப்படி சக்ராஸ் கிளென்சிங் செய்து காட்டியிருந்தாங்க. இதுவரைக்கும் நாம பார்க்காத சித்தர்கள் எழுதி வைத்த குறிப்புகளின்படி ஒரு வித்தியாசமான முறையில இப்ப இவரு எனக்கு சக்ராஸ் கிளென்சிங் செய்யவிருக்காரு. இந்த பூஜை செய்யும் போது உடம்புல குறைந்த அளவு துணியோட தான் இருக்கணும்னு இளங்கோ சொல்லிட்டாரு. உடல்ல உள்ள இருக்கிற சக்தி வெளிப்படுத்தும். சராசரி மனுஷனுக்கு அப்படி சொன்னா தான் புரியும் இல்லைங்களா? இப்போ தியானம் வெளியில போறவங்களுக்கு சக்கராஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சராசரி மனுஷனுக்கு வந்து உள்ள இருக்க ஒரு பெரிய சக்தி வெளியே கொண்டு வரும். நீங்கள் அதுக்கு இவ்வளோ துணி இல்லாமல் இருந்தாண்டா. ஏன்னா இப்போ நாங்களே எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா, அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த வெளியிருந்து ஒரு சக்தியில் அந்த உடம்பு இருக்கும், எடுத்துக்கும். அதுக்கு சில மணி மாலைன்னு உடம்புல போடுது. எல்லாமே எவ்வளோ துணி கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த பரிகார பூஜை பண்ணாரு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு நான் முழிச்சது மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். சாமி சிலைகளுக்கு செய்யறது மாதிரியான அபிஷேக ஆராதனைகளை நம்மோட உடம்புக்கும் செஞ்சா நமக்குள்ள இருக்கிற இறை சக்திய வெளிக்கொண்டு வர முடியும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வித்தியாசமான பரிகார முறைகளை செய்து காட்டும் இளங்கோவோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கிளம்புனதும் இளங்கோ ஒரு பாயை விரிச்சு போட்டு அது மேல சின்ன சின்ன கட்டுகளா கட்டி வச்சிருந்த தர்ப புற்களை படுக்க மாதிரி பரப்பி வச்சிருந்தாரு. தர்ப புல்லுக்கு விண்வெளியில இருந்து எனர்ஜியை ரிசீவ் செய்யற ஒரு சக்தி இருக்கு. அதனால தான் மகான்கள் ரிஷிகள் எல்லாம் அதை பயன்படுத்தி இருக்காங்க. எல்லா பூஜைகள்லயும் கோயில் கும்பாபிஷேகம் மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. தரையில ஒரு லேயர் தர்ப புல்ல அடுக்கி ஒரு படுக்கை தயார் பண்ணாங்க. அடுத்து அது மேல வெட்டி வேற மெத்த மாதிரி அடுக்கி வச்சாங்க. ஒரு ஷார்ட்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு நான் நடக்க போற பூஜைக்கு தயாரா வந்தேன். இதோட இன்னும் குறைவா ட்ரெஸ் போட சொன்னாரு இளங்கோ. கோவணம் கட்டிக்கிட்டெல்லாம் ஷோவில் வந்தா நல்லாவா இருக்கும்? அதை ஒரு மாதிரி அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சேன். இன்னும் கூட கொஞ்சம் துணி கம்மியாக இருந்திருக்கும். இதுவே இருக்கிறதே சின்ன டவுசர் தான். சரி, பரவாயில்ல. அவரு இங்க நடக்க போற பூஜைகளை பத்தி சொல்லிக்கிட்டே அதுக்கான ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருந்தாரு. விரிக்கப்பட்டிருக்கும் மூலிகைகள் மேல உருத்தாம படுக்க ஒரு துணியை விரிச்சாங்க. ஒரு வித்தியாசமான பெட் எனக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் தூங்கிட்டா கேமராமேன் கிட்ட தான் இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பெட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது போல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்ன இதில் உங்களை அப்படியே ஆழ்நிலை உறக்கத்தை படுக்க வச்சுட்டு அது ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்லப்படுகிற எந்திரத்தை வைக்கிறோம். சரிங்களா? அதை நவகிரகங்களில் தான் அந்த உடம்பை இயக்குது, கட்டுப்படுத்துது, வாழ்வழிக்குது, வளம் சேர்க்குது. அப்போ அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொத்த உடம்பை கையில் ஒரு நேரத்தில் கொடுத்து அதை ஒரு அப்படியே சரி பண்ணுற மாதிரி செய்யும். எனக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த மூலிகை படுக்கையில என்ன படுக்க சொன்னாரு. என்ன நடக்க போகுதுன்னு இளங்கோ விளக்கமா சொல்லி இருந்தாலும் ஒரு பக்கம் பதட்டமா தான் இருந்தது. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு தான் இதை செய்திருக்காங்க. ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிற எனக்கு இத பரிசோதனை செஞ்சு பாக்குறாங்க. என்ன நடக்கும்னு தெரியாம குழம்பி போயிருந்தேன். எனர்ஜியை ரிசீவ் செய்யறதுக்காக படுத்திருந்த என் மேல சில மாலைகளை போட்டாரு. அடுத்ததா ஒரு சின்ன பலகையை வச்சு 9 கிரகங்களுக்கு உண்டான பிரத்யேக எந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில
பலகை மேல வச்சாரு. வைக்கப்பட்டிருந்த எந்திரத்துக்கு பக்கத்துல ஒவ்வொரு விளக்கா 9 விளக்குகள் ஏத்தி வச்சாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் சாதாரணமா இருந்தது. திடீர்னு என்ன அறியாமலே என்னோட நினைவுகள் அழிஞ்சுக்கிட்டே வந்தது. ஆழ்நிலை உறக்கத்துக்குள்ள நான் மூழ்கிட்டேன். எனக்கு 2 பக்கமும் மயில் தோகையும் தர்பப்புல் கட்டும் வைக்கப்பட்டிருந்தது. மனசுக்குள்ளேயே மந்திரங்களை ஜெபிச்சபடி இளங்கோ எந்திர தகட்டின் மேல பூக்களை வச்சாரு. பாதரசத்தால செய்யப்பட்ட லிங்கத்தை என்னோட நெஞ்சு பகுதியில வச்சுட்டு கண்களை மூடி தியானத்துல சில முத்திரைகளை பிடிச்சபடி மந்திர உச்சாரணம் செய்துகிட்டு இருந்தாரு. இப்ப எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியல. நானே இந்த வீடியோஸை பார்த்துதான் அப்புறமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பூஜை நடக்கிற சமயத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தேன். என்ன ஓட்டங்கள் தடைப்பட்டிருந்தது. படுத்திருந்த எனக்கு கற்பூரம் ஏத்தி ஆராதனை எல்லாம் செஞ்சாரு இளங்கோ. இன்னைக்கு நானும் ஒரு சித்தரா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். அபிஷேகம், கற்பூர ஆரத்தி, இப்படி என்னை இறைநிலைக்கு உயர்த்துற பல விஷயங்கள் இந்த வீடியோஸா பார்த்த எனக்கே சிலிர்ப்பா இருந்தது. என் மேல வச்சிருந்த பொருட்களை ஒவ்வொன்னா எடுத்தாரு. ஒரு டப்பாவுல இருந்த மைய என் நெத்தியில வச்சாரு. அவரோட விரலை என்னோட மூக்குக்கு நேரா வாசனை பிடிக்க நீட்டினாரு. கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆழ்நிலை உறக்கத்துல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருந்தேன். மயில் இறகாலையும் தர்ப புல்லாலையும் என்னோட உடம்பு முழுசா தடவி விட்டாரு. நான் நார்மலா இருக்கேனான்னு செக் பண்றதுக்காக என்னோட நாடியை பிடிச்சு பார்த்தாரு இளங்கோ. இப்போ இந்த பரிகார பூஜை பண்ணாரு. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு நான் முழிச்சது மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேன். என்ன பேசுறதுன்னே தெரியல. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா நான் நிறைய சித்தர்களையும் மகான்களையும் சந்திச்சிருக்கேன். அதோட விளைவா தான் இப்ப எனக்கு இந்த அபிஷேகம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சமீபத்துல நான் சந்திச்ச பத்மகிரி பாபா நான் சினிமால நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதோட இப்ப இந்த அபிஷேகம் நடந்திருக்கு. எனக்கு இருக்கிற தடைகள் நீங்கி கூடிய விரைவில் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன். இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுல திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். போகர் செய்த முதல் விஷச்சிலை இன்னமும் வழிபாட்டில் இருக்கும் அதிசயம். இங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல போகரால் செய்யப்பட்ட நவபாஷாணத்தால் ஆன காலபைரவர் சிலை இருக்கு. பைரவருக்கு வந்து வடமாலை சாத்தனை பல மணி நேரம் கழித்து வடை அப்படி பிள்ளைங்க மறுநாள் கோலத்தில் போட்டால் காக்காயில சாப்பிடாது. தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான சிலை ரகசியம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.